வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். இந்த வருடத்தில் தமிழ் சினிமாவின் நிலை ரொம்பவே கவலைக்கிடமான நிலையை தான் காணப்படுது. எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்ட நிலையில தான் இந்த வருடத்தில் தமிழ் சினிமாவின் நிலையே காணப்படுது. ஸோ இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்து போய்விட்டது. ஸோ 3 மாதத்துலையும் இத்தனைக்கும் தமிழ் படங்கள்ல ரெண்டு படங்கள் தான் 50 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு படமே 100 கோடியை ரீச் பண்ணல இருந்து ரொம்பவே சோகமான உண்மைதான். ஸோ நாம இந்த வீடியோவில் இதுவரைக்கும் வந்த தமிழ் படங்களே அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த, அதாவது உலக லெவலில் அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த டாப் 10 தமிழ் படங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வருடத்துல வந்த தமிழ் படத்துல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற 10 படம் தான் 10 கோடியை ரீச் பண்ணிருக்கு. ஸோ இது வரைக்கும் 10 படங்கள் தான் தமிழ் சினிமாவிலேயே வந்து 10 கோடியை ரீச் பண்ணிருக்கு. 2024 10வது வந்து சிங்கப்பூர் சலம் காணப்படுது. ஆர்ஜே பாலாஜி நடித்த இந்த படத்தினுடைய கலெக்ஷனாக 10 கோடி 50 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. இத்தனைக்கும் இந்த படத்தினுடைய பட்ஜெட்டாக 8 கோடி காணப்படுது. ஸோ இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ்ல வந்து ஒரு ஹிட் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 9வது வந்து லவ்வர் படம் காணப்படுது. ஸோ லவ்வர் படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது காரணமாக இந்த படத்தை நடிச்சிருந்த மணிகண்டன். ஸோ மணிகண்டனுடைய லாஸ்ட் படமான குட் நைட் படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ இதனால இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த படத்துல கதை வந்து எனக்கு செட் ஆகல. பட் ஓவராலாக இந்த படமானது 11 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. பட் இதோட பட்ஜெட் வந்து வெறும் 5 கோடி தான். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ்ல வந்து இந்த படமானது ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 8வது வந்து ப்ளூ ஸ்டார் படம் காணப்படுது. ஸோ ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட்டை மையமாக வைத்திருந்த படம். இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாட்டியும் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ கிடைச்சது. ஸோ இதனால இந்த படமானது 12 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் இத்தனைக்கும் இந்த படத்துடைய பட்ஜெட்டாக 7 கோடி தான் காணப்படுது. ஸோ ஓவராலாக இந்த படமான ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 7வது வந்து வடக்குப்பட்டி ராமசாமி காணப்படுது. ஸோ சந்தானம் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு ஓரளவு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கிடைச்சிருந்துச்சு. ஆனாலும் இந்த படத்துடைய பட்ஜெட்டாக வெறும் 10 கோடி தான் காணப்படுச்சு. ஓவராலாக 15 கோடியை வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருந்த காரணத்தால வந்து இந்த படமானது ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 6வது வந்து மிஷன் சாப்டர் 1 படம் காணப்படுது. அருண் விஜய் நடித்திருந்த இந்த படமானது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சிருந்தாலும் இந்த படமானது ரிலீஸ் ஆன பொங்கல் நேரத்தில் வந்து தனுஷனுடைய படமான கேப்டன் மில்லரும் சிவகார்த்தியினுடைய படமான அயலான் படம் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ இதனால வந்து இந்த படத்துக்கு வந்து தியேட்டருக்கு சான்ஸ் கிடைக்கல. எப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சிருந்தாலும் தியேட்டர்கள் பெருசாக கிடைக்கல. இதனால இந்த படத்தோட கலெக்ஷன் குறைந்து விடுது. ஸோ இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 16 கோடி. பட் இந்த படத்தினுடைய பட்ஜெட் 18 கோடி. ஸோ இதனால வந்து இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து ஃபெயிலியர் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 5வது வந்து சைரன் படம் காணப்படுது. ஜெயம் ரவி நடித்திருந்த இந்த படத்துக்கு வந்து ஓரளவு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸாக தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த படமானது ஓவராலாக 19 கோடி 50 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருந்தாலும் இந்த படத்தினுடைய பட்ஜெட் 28 கோடி. இந்த படம் வந்து தியேட்டர்கள் ரீதியாக வந்து மிகப்பெரிய விலைக்கு விற்கப்பட்டுச்சு. ஸோ இதனாலே வந்து இந்த படமானது ஒரு அட்ட ஃபிளாப் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 4வது வந்து மேரி கிறிஸ்மஸ் படம் காணப்படுது. ஸோ இந்த படத்தை தயாரித்தது என்னதான் ஹிந்தி தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் இந்த படமானது பைலிங்குவல் படமாக இருந்தாங்க. அதாவது தமிழ் மற்றும் ஹிந்திக்கு பைலிங்குவல் படமாக தான் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் நடித்தது விஜய் சேதுபதி மற்றும் கத்ரினா கைஃப். ஸோ இந்த படமானது ஓவராலாக 25 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்தாலும் இந்த படத்தினுடைய பட்ஜெட்டாக 45 கோடி காணப்படுது. ஸோ இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து ஒரு அட்ட ஃபிளாப் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 3வது வந்து லால் சலாம் படம் காணப்படுது. ஸோ லால் சலாம் படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ ரோல் பண்ண காரணத்தால மட்டும்தான். ஸோ இதனால இந்த படத்துக்கு ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இதனாலே வந்து பட்ஜெட் வேற லெவலில் எகிரிச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ஓவராலாக 50 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த படமானது 33 கோடி தான் கலெக்ட் பண்ணிருந்துச்சு. இந்த படத்தினுடைய தியேட்டர்கள் ரைட்ஸ் கூட மிகப்பெரிய விலைக்கு போனுச்சு. ஸோ இதால இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து ஒரு டிசாஸ்டர் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து 2வது வந்து கேப்டன் மில்லர் படம் காணப்படுது. ஸோ கேப்டன் மில்லர் படத்தில் வந்து தனுஷ் நடிச்சிருந்தாரு. இந்த வருடத்திலே வந்த படங்களே அதிக எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆன படம் இந்த படம் தான். ஸோ பொங்கலுக்கு இந்த படமானது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து போட்டியாக வந்து அயலான் படம் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த படத்துடைய பட்ஜெட்டாக 50 கோடி காணப்பட்டுச்சு. இந்த படமானது 71 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்தாலும் இதனுடைய தியேட்டர்கள் ரைட்ஸ் ஆனது மிகப்பெரிய விலைக்கு விற்கப்பட்டுச்சு. ஸோ இதாலே வந்து சில இடங்களில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஸோ ஓவராலாக இந்த படமானது அபோவ் அவரேஜ் கேட்டகரி தான் சேர்ந்திருக்குது. அடுத்தாவது 1வது வந்து அயலான் படம் காணப்படுது. ஸோ அயலான் படமானது சிவகார்த்தியின் அவருடைய கரியர்லேயே வந்து அதிக பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படமானது இந்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு போட்டியாக வந்து கேப்டன் மில்லர் படமும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் அடிப்படையில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சி இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்துடைய பட்ஜெட்டாக 80 கோடி காணப்பட்டுச்சு. பட் எப்படி இருந்தாலும் இந்த படமானது 81 கோடி தான் கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து தியேட்டர் ரீதியாக வந்து இந்த படத்துக்கு வந்து அதிக விலைக்கு விற்கப்பட்டுச்சு. ஸோ இதால வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து பல இடங்களில் வந்து இந்த படமானது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஸோ ஓவராலாக இந்த படமானது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து ஒரு ஃப்ளாப் படம் தான். ஸோ
ஸோ இந்த வருடம் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதையும் எந்த படமானது எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இருந்தீங்க பட் அது வந்து எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன் மில்லருக்கு வந்து நான் மிகப்பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பட் ஓவராலாக இந்த படமானது எக்ஸ்பெக்டேஷனை சுத்தமா பூர்த்தி செய்யலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.